சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி சிவா இந்திராணி எல்லாருமே காட்டுறவும் அப்போ பொன்னியோட கல்யாணத்தை பற்றி அவங்க பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ போஸ்ட்மேன் ஒரு போஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சிவா அதை போய் வாங்குறாங்க. வாங்கினதுமே என்ன போஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ செலின் தான் அனுப்பிவிட்ருக்காரு அப்படின்னு சிவா சொல்லவும் அப்போ இந்திராணி கையில் அந்த போஸ்ட்டை கொடுக்கவும் அப்போ இந்திராணி பிரித்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அப்படியே அவங்க அதிர்ச்சி இருக்கவும் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ உதய பெருமாள் என்னாச்சு இந்திராணி படித்து பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது செல்வநாயகி கேட்குறாங்க. அப்போ அடுத்தது உதய பெருமாள் அதை வாங்கி படிக்கிறாங்க. பார்த்ததுமே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ செல்வநாயகி சொல்கிறாங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, செலின் இந்த மாதிரிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிவிட்ருக்குறான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே செல்வநாயகியும் ரித்திகாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ இன்னைக்கு ரொம்பவே நல்ல விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க அயலி சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிக்கு நேரத்தில் இப்படி அனுப்பிவிட்டாருன்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ சிவா அயலி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்தாருன்னு தெரியல அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அயலியனோட மனசை மாற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் இப்படி வேற அண்ணன் முடிவெடுத்து அனுப்பிவிட்டுருக்கிறாரு. எதுக்காக இப்படி அனுப்பினாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இந்திராணி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இந்திராணி பார்த்துக்கிட்டு இருக்கிற, உடனே இதில் கையெழுத்து போட்டு அனுப்பிவிடு, இது சீக்கிரமாகவே நடந்திருக்கணும், ஆனால் இவ்வளோ லேட் ஆகி போச்சுது, அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பேற்பட்டவங்களாம் உனக்கு கூட வாழ்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, உடனே கையெழுத்து போட்டு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே இந்திராணி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அயலிக்கு சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. உதய பெருமாளும் அவசரப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அவசரப்படாதன்னு, அதாவது செலினுக்கு நம்ம இந்திராணி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கல, அவன் இந்த வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு நம்மளுக்கு பிரச்சனை தான். இப்போ என்னன்னா வெளியே போயும் இந்திராணி வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கிறான். அப்போ நம்ம பொண்ணு மட்டும் எனக்கு குறைஞ்சவளா என்ன, நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு இந்திராணி அப்படின்னு சொல்லவும் அப்போ அடுத்தது இந்திராணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சிவாட்ட கொடுக்குறாங்க. சிவா இதை நீயே அந்த ஆள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம் அவங்க இந்திராணி கோவத்தில் அழுதுகிட்டே போகவும் அப்போ உடனே ரித்திகா அவங்க சொல்றாங்க, எப்படியா அத்தை இன்னைக்கு என்னென்னமோ நடந்துகிட்டு இருந்தது, ஆனால் இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அப்படிங்கும்போது அப்போ செல்வநாயகி சொல்றாங்க, ஆமா ரித்திகா இன்னைக்கு என்னன்னே தெரியல, காலையில இருந்து எல்லாம் நல்ல விஷயமாவும் நடந்துட்டு இருக்குது, அதுவும் நம்மளுக்கு சாதகமாகவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு போகவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வர்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ கபிலனை போட்டு அவங்க அடிக்கும் போது அப்போ கபிலன் சொல்றாங்க, வர்மா இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிரு, இன்னும் அடுத்த தடவை பாரு, கண்டிப்பா ஐலாண்டீஸ்வரோட கதையை நான் முடிச்சே தீருவேன் அப்படிங்கவும் அப்போ வர்மா சொல்கிறாங்க, இப்படி தான் உன்ட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கொடுத்தாலும் கடைசியில் சொதப்பில் போய் முடிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கே பாரு இன்னமும் இப்படி நடக்காது, நீ கொடுத்த வேலையை நான் கரெக்டாக நான் முடிச்சு காட்டுதேன், ஐலாண்டீஸ்வரோட கதையை முடிச்சுட்டு தான் அடுத்த தடவை நான் உன் முன்னாடியே வரும் அப்படின்னு சொல்லவும் நீ சொல்கிறது உண்மையா கபிலா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் செய்து காட்டுதேன் பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா செலினை பார்க்கறதுக்காக அவங்க சிவா போகவும் உடனே சிவா செலினை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாமா நீ பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது என்ன சிவா வந்தது வராதமா கோவப்படுது அப்படிங்கும்போது ஆமாம் நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கோவப்படாமல் என்ன பண்ணுறதுக்கு நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு அப்படிங்கும்போது ஓஹோ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறியா, இதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் அப்படிங்கும்போது என்னது விளையாட்டா, அக்கா இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது என்னது இந்திராணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடையவும் ஆமாயா நீ பண்ணின வேலைக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் அக்கா மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி நானும் அயிலையும் பேசி அவங்க மனசை மாற்றிக்கிட்டு கொஞ்ச நாள்லேயே உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வச்சலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதுக்குள்ளே இப்படி பண்ணி வச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ அவள் இப்படி பண்ணுவான்னு சொல்லி நினைக்கவே இல்லையே, இந்த மாதிரி நான் அனுப்பி விட்டாக்கி அவன் என் கூட சேர்ந்து வாழ்ந்துருவான்னு சொல்லி நான் பண்ணேன் அப்படிங்கும்போது அப்போ சிவா நீ தான் எப்படியாவது என்னையும் இந்திராணியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கும்போது ஆமா இந்த அளவுக்கு பிரச்சனையே நீ இழுத்து விட்டுட்டு எங்க ரெண்டு வரையும் இப்போ சேர்த்து வைன்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது இங்க பாரு சிவா நான் விளையாட்டுத்தனமாக தான் பண்ணினேன், எப்படியாவது இது அந்த மாதிரி அனுப்பி விட்டாக்கி இந்திராணி என் கூட சேர்ந்து வாழ்ந்துருவா என் கூட பேசிடுவான்னு சொல்லி நினைச்சேன், ஆனால் இப்படி கையெழுத்து போட்டு கொடுப்பான்னு சொல்லி நினைக்கவே இல்லை, இந்திராணியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, தயவு செய்து நீயும் அயலி தான் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கும்போது சரி சரி இதெல்லாம் உடனே எடுத்த கவுத்துன்னு பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா அயலி தன்னுடைய மாமாவை தேடி அங்கே வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி உங்கள் மாமா இது வீட்டை காலி பண்ணி போய் 1 மாதம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதனால அயலிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க சோகத்தோட கோயிலுக்கு போகவும் அப்போ ஒரு அம்மாவை பார்க்குறாங்க. அந்த அம்மாவும் அயலி பார்க்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அந்த அம்மா அவங்க இந்திராணியோட வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்திராணிக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. அப்போ அயலி அவங்க வீட்டுக்கு வரவும் வந்ததுமே அப்போ அந்த அம்மா
அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்திராணி வந்து நம்மளுக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே அப்படியானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அந்த அம்மா வந்து அப்படியே வந்து அயிலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி எல்லாருக்கும் நான் சாப்பாடு பரிமாறதான் வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லவும் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயிலே எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டே இருக்கும்போது அப்போ அயிலையோட தாலி வந்து வெளியே இருக்கவும் உடனே அந்த அம்மா வந்து வராங்க. கொஞ்சம் நில் அப்படின்னு சொல்லும்போது உடனே அயிலே இருக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆமாம் இந்த தாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது என் புருஷன் கட்டினா எனக்கு தாலி எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ பொய் சொல்லாத இந்த தாலியை வந்து நீனே வந்து கெட்டிக்கிட்டது அப்படின்னு சொல்லதாவும் இதை கேட்டதுமே வந்து அயில அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது நம்ம உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே குடும்பத்தோட அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து அயில வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என் புருஷன் அங்கே நிற்காரு பாருங்க அவர் தான் என் காலத்தில் கட்டின தாலி அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ பொய் சொல்லாத இந்த தாலியை நீயே வந்து கோயிலை வச்சு கெட்டிக்கிட்டதை நானே என் கண்ணால் பார்த்துருக்குறேன் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நம்ம இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே ரித்திகா அவங்க செல்வன் ஆகி எல்லாருமே வந்துருந்தாங்க. என்ன அயலி எதுக்காக இந்த அம்மா பொய் சொல்லணும் அவங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீ உண்மையை சொல் அப்படிங்கும்போது இப்போ இந்திராணி என்ன பார்த்துட்டு இருக்கிற நீ கேள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்திராணி வந்து அயலி கிட்ட கேட்குறாங்க என்ன அயலி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கும்போது ஐயோ இந்திராணி நீ சொல்றது கேளுங்க இவங்க வந்து வேற யாராவது ஒரு வேளை பார்த்துருக்கலாம் அது நான் சொல்லி கூட இவங்க நினச்சிருக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து எனக்கு தெரியாதா என்ன நீ தான் வந்து அது நீ உனக்கு நீயே வந்து தாலி கட்டிக்கிட்டதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அதை நான் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு அந்த அம்மா ரொம்பவே வந்து உறுதியாக சொல்லவும் இது கேட்டதுமே இந்திராணிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐரி சிவாவும் அவங்களும் வந்து அப்படியே வந்து பதட்டத்தோடு இருக்கிறாங்க. வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா சிவா வந்து இல்லைம்மா நீங்கள் வந்து வேற யாரையாவது பார்த்துருக்கலாம் இது என் பொண்டாட்டி கழுத்தில் நான் தான் வந்து தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கம்மா நீங்கள் வேற யாரையாவது பார்த்தீங்களா அப்படிங்கும்போது எனக்கு தெரியாதா இந்திராணி இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அயிலி சிவாவும் எவ்வளவு எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த அம்மா வந்து பிடிவாதமாக சொல்லவும் உடனே வந்து ரித்தியாவுக்கும் அவங்க செல்வநாய்க்கும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சரி இப்போ இதை வந்து உண்மையாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து எப்படி உண்மையாக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவா இப்பவுமே நீ வந்து அயிலி கழுத்தில் தாலியை கட்டு அப்படிங்கிறாங்க ரித்திகாவும் செல்வநாய்க்கும். இப்படி சொன்னதுமே சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. என்னது இவங்க திடீர்னு இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ இந்திராணி சொல்கிறாங்க ஆமாம் ஏற்கனவே நான் வந்து அதாவது அவங்க சந்தேகத்தில் தான் இருந்துட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு ஒரு வேளை வந்து இந்திராணி தான் இப்படி திட்டம் போட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து இப்போ இந்திராணி சொல்கிறாங்க ஆமாம் சிவா அந்த அம்மா சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நிரூபிக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால அயிலி கழுத்தில் நீ தாலி கட்டியே ஆகணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே அயிலிக்கு சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து சிவா வந்து அயிலியை பார்க்குறாங்க. அப்போ அயிலி வந்து சொல்கிறாங்க என்ன நீ எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு இது நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கிடையாது ஆனால் இந்த மாதிரிக்கு ஒரு டவுட் வந்துருச்சுதுல அப்போ அதை நீங்கள் வந்து சரி பண்ணி தான் ஆகணும் அதனால நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அயிலி சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்தது அயிலி சிவாவும் ரூமுக்கு வந்ததுமே சிவா வந்து அயிலி கிட்ட சொல்கிறாங்க எங்க பாரு அயிலி நான் அன்னைக்கே சொன்னோம்ல இது என்னைக்காவது வந்து ஒரு நாள் பிரச்சனையில வந்து முடியும்னு இப்போ நம்ம வசமாக வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு விடிஞ்சா வந்து ஒரு காலத்தில் தாலி கட்ட சொல்லி இருக்கிறாங்க அக்கா அதனால இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுதான் சிவன் எனக்கும் ஒன்றும் புரியலை உண்மையிலேயே வந்து இது தன்னால் நடந்ததா இல்லைன்னா யாராவது திட்டம் போட்டு நடத்திட்டு இருக்காங்களான்னு தெரியல அப்படிங்கும்போது என்ன சொல்கிற ஐயன்னு கேட்டுட்டு இருக்கோமோ ஆமாம் யாரோ வந்து திட்டம் போட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது ஒருவேளை வந்து இந்திராணி அண்ணி கூட நம்மள சந்தேகப்பட்டு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும்போது எப்படி இருந்தாலும் சரிதான் இப்போ காலையில் விடிஞ்சாக்கி என்ன பண்ணதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ அயலி வந்து என்ன பண்ண போகிறாங்க அதாவது இந்திராணியோட சந்தேகத்தை வந்து அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்களா அதாவது சிவா கையால் அவங்க தாலியை வாங்கிக்கிடுவாங்களா இல்லைன்னா அடுத்து என்ன நடக்க போகுது உண்மையை வந்து அவங்க போட்டு உடைச்சிருவாங்களா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.